அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது ஒரு பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்மஸ் தினத்தன்று ஒரு சிறப்பு வாய்ப்பாக நம்ம ஒரு காணொளி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த காணொளி நம்ம பார்க்கிறோம். இதில் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கும்போது சில தவறுகளை மேற்கொள்ள வாய்ப்புகள் உள்ளது. அந்த தவறை நாம் மீண்டும் மீண்டும் செய்யக்கூடாது. அப்போ அது முதல் அந்த தவறை நாம் தவறு என்று ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அதனை நாம் பின்பற்றாமல் அதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டோமோ ஒன்று அதற்கு மாறாக செய்யணும், மாற்றி யோசிக்கணும். இப்போ இது தவறுனா அதை மாற்றி வேறு விதமாக யோசிக்கணும். இல்லை என்றால் அதனை தவிர்த்து விட வேண்டும். அதனால தான் இந்த 2A மிஸ்டேக், இந்த மிஸ்டேக்கை யார் அதிகமாக செய்வாங்க அப்படின்னா பையர் மற்றும் செல்லர் இதை அதிகமாக செய்கிறாங்க. அதனை நாம் எப்படி தவிர்க்க வேண்டும்? இதனை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா பங்கு சந்தையில் நீண்ட நாள் நீங்கள் பயணம் செய்ய முடியும். ஆனால் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் இது நம்ம சொல்கிற விஷயங்களை நீங்கள் கூர்ந்து கவனித்து இதிலிருந்து நீங்கள் ஒரு பாடம் கற்றுக்கொள்வீர்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இது ஏற்கனவே நீங்கள் தெரிந்திருக்கும். ஆனால் இதனை நம்ம மீண்டும் மீண்டும் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்கு இயலாமல் இருக்கும். வாங்க முழு காணொளிக்குள்ளே நம்ம போகலாம். என்எஸ்சி என்பது நம்மளுக்கு பங்கு சந்தை அப்படின்னு அர்த்தம். பங்குகளை நாம் வாங்குவதற்கும் விற்பவருக்கும் இடைப்பட்ட ஒரு உறவு தான் நம்மளுக்கு என்எஸ்சி. இங்கே தான் நடக்குது. அப்போது நம்ம பை பண்ணணுன்னாலும் நம்ம எங்கே போகணும்? இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு போகணும். செல் பண்ணணுன்னாலும் இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு போகணும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்எஸ்சி அவர்களுடைய சந்தை, அந்த சந்தையில் அதிகமான வியாபாரம் நடைபெற்று கொண்டே இருந்தால்தான் அவர்களுக்கு வருமானம் என்பதற்காக பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பல வாய்ப்புகளை பையருக்கும் செல்லருக்கும் அவர்கள் தருகிறார்கள். அப்போ இதனை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் கேஷ் மார்க்கெட் அப்படிங்கிறது தான் உண்மையான வர்த்தகம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது ரியல் வர்த்தகம் கிடையாது, உண்மையான வர்த்தகம் கிடையாது. இதற்கு ரைட்ஸ் கிடையாது. ஓகே, இதற்குள்ள ரொம்ப போக வேண்டாம், இதை புரிதலுக்காக. அப்போ இங்கே ட்ரேடிங் கேட்டகரிஸ், ட்ரேடிங் டைப்புன்னு சொல்லலாம். ட்ரேடிங் டைப்ஸ் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பை பண்ணினதுக்கப்புறம் நம்ம செல் செய்வது, இது ஒரு ட்ரேடிங் டைப். இந்த டைப்புக்கு பேர் லாங் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது நடைமுறை செல் டு பை, இதற்கு பேர் ஷார்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆப்ஷன் வர்த்தகத்தை பற்றி மட்டும் நம்ம பார்க்கறதுனால ஆப்ஷன் வர்த்தகத்தில் நம்மளுக்கு பையர் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரீமியத்தோட தொகை மட்டும் செலுத்தினால் போதும். அப்போ அதில் அவங்களுக்கு உண்டான ரிஸ்க்கு குறைவு, ரிவார்டு அன்லிமிட்டெட் அப்படிங்கிறது தெரியும். இந்த செல் டு பையில் என்ன விஷயம்னா அந்த ப்ரீமியம் ஜீரோவை நோக்கித்தான் பயன் நடக்கும். அதனால் அவர்களுக்குண்டான வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனை மேற்கொள்ள மார்ஜின் தொகை நம்மளுக்கு செலுத்தணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நிஃப்டி நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். இதில் ஆப்ஷன் செயின் அப்படின்னு போயிருக்கோம். இதில் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் தான் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட ப்ரீமியம் தொகை. இப்போ 21,350 இதனுடைய கால் விலை இப்போ 135 ரூபாய் இருக்குது. புட்டோட விலை 92 ரூபாய் இருக்குது. இதோட அர்த்தம் என்னென்னா 21,350 ஸ்ட்ரைக்கோட இதை நீங்கள் பையும் பண்ணலாம் அல்லது
செல்லும் செய்யலாம். இது நீங்கள் பை தான் பண்ணி ஆகணும், இதை நீங்கள் விற்பனை செல் தான் செய்யணும் அப்படின்னு யாரும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்எஸ்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 விதமாக கொடுத்துட்டாங்க. இந்த பை பண்ணுறவங்களுக்கு உண்டான வாய்ப்பு என்னென்னா, இதோட லாட் சைஸ் நம்மளுக்கு வந்துட்டு 50. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, 135 ரூபாய் இன்ட்டு ஒரு 50 அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 100 இன்ட்டு 50னா 5000 ரூபாய். 35 ரூபாய் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 1750 ரூபாய். எப்போவுமே ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து கடினமாக இருக்குன்னா அதை பிரித்து நம்ம கணக்கீடு பண்ணும்போது ரொம்ப எளிமையாகிடும். அப்போது 6750 ரூபாய். இந்த கணக்கீடு அனைத்து இப்போ நான் போடும்போது நான் இப்போது அதாவது உங்களுக்கு லைவாக இப்போ நம்ம சொல்லவே நான் இதை வந்து எழுதிட்டுருக்கிறேன். இதுக்கு ஒரு குறிப்பு எடுத்து இதைத்தான் நான் பேசணும், இதைத்தான் நான் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற குறிப்பு நான் எடுக்கலை. இந்த மாதிரி நான் கணக்கீடு பண்ணும்போது ஏதேனும் தவறு இருந்தால் அதனை நீங்களே சரி செய்து கொள்ளுங்கள். தவிர ஏற்படுவது ஒரு மனித இயல்பு தான். அதனால் இதையெல்லாம் நீங்கள் தவறாக சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஒரு காணொலி பதிவு பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரியும் சிலருக்கு தோணும். நீங்கள் பெர்ஃபெக்டாக பொதுவெளிக்கு வந்தாச்சு, இது எல்லாம் நீங்கள் சரியாக நினைத்து தான் நீங்கள் வந்து காணொலி பதிவு பண்ணணும், தப்பே ஏற்படாமல் நீங்கள் காணொலி பதிவு பண்ணணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் காணொலி பதிவு பண்ணக்கூடாதுன்னு சிலர் சொல்லுவாங்க. அது அவர்களுக்கு வந்துட்டு நம்ம இது கிடையாது. இதை வந்து நம்மளுக்கு என்னென்ன தோன்றுகிறதோ அப்போவே நம்ம அதை சொல்கிறோம். திடீர்னு நம்மளுக்கு வந்துட்டு நான் எழுதி வச்சது மட்டும் தான் சொல்லணும்னா மற்ற கருத்துக்களை நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருக்காது. இப்போ வந்து அதன் அடிப்படையில் நம்ம வந்துட்டு இப்போ நான் இந்த 21,350 கால்புட்டை பற்றி தான் நான் பேச போகிறேன்னு கூட எனக்கு தெரியும். இந்த காணொலி பதிவு செய்ய தொடங்குறதுக்கு முன்னாடி இதுதான் பேச போகிறேன்னு கூட எனக்கு தெரியும். இப்போ எனக்கு இப்போ பேச என்ன தோன்றுகிறதோ அதை மட்டும்தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். அப்போது 6750 135 இன்ட்டு 50. இந்த 6750 ரூபாய் மட்டும் நான் பே செய்தால் போதும், அதாவது தொகை கொடுத்து வாங்கினால் போதும். அப்போ இதில் என்ன ஆகும்னா 21,350 இப்போ சந்தை இருக்கிறது, 21,350 ஸ்பாட் இருக்குது. இப்போ நான் 135 ரூபாய் நான் கொடுத்து வாங்கணுன்னா 6,750 ரூபா கொடுத்து வாங்கியாச்சு. அப்போது 21,350 இப்போத்தோட விலை என்னென்னா 135. இருந்தாலும் அதனுடைய உண்மையான மதிப்பு 0. எக்ஸ்பைரிக்குள்ள இந்த தொகை 135 ரூபாய் இருக்க வேண்டுமென்றால் சந்தை 21,485 அப்படிங்கிறத அடையணும். இப்போது இன்றைக்கி தேதி 25னா இதோட எக்ஸ்பைரி வந்து செவ்வாய், புதன், வியாழன். அப்போது ஒரு 26, 27, 28ஆம் தேதி இந்த எக்ஸ்பைரி வந்துட்டு 28ஆம் தேதினா மெதுவாக சந்தை வந்துட்டு மெதுவான பயணத்தில் போய் 21,485 போய் எக்ஸ்பைரி அன்றைக்கி தொட்டாலும் எனக்கு பெரிய விதமான லாபம் இருக்காது, காஸ்ட் ப்ரைஸ் தான் இருக்கும். இதுவே நம்மளுக்கு நாளை தினம் நான் பார்க்கும்போதே சந்தை 21,500 அப்படின்னா இந்த விலை 135 ரூபாய் விலைங்கிறது ஒரு ராக்கெட் வேகத்தில் இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நாளை தினம் ஓப்பனிங்கே சந்தை 21,485 அப்படின்னா இதோட விலை ராக்கெட் வேகத்தில் இருக்கும். இதே நாளை காலையில் இல்லாமல் சாயந்தரம் தான் அடையுது. இப்போ வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக இது ஒரு 135 இருக்கு, மார்க்கெட் வந்து ஒரு 130 புள்ளிகள் ஏற்றம் அடையுது அப்படின்னா இது 135 ரூபாயிலேருந்து ஒரு 250 ரூபா அடையுது காலையில் அப்படின்னா, இதுவே மாலையில் போய் அந்த மாதிரி அடையிற மாதிரி இருந்து இது 250 ரூபா இருக்காது, 200 ரூபா தான் இருக்கும். இதுதான் டிஃப்ரெண்ட். இது வந்து ஆப்ஷன் கிரீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளணும். இப்போ சின்னதாக இந்த இடத்துல ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாங்கிறக்காக அதை சொன்னோம். அப்போது பையர் அப்படிங்கிறவங்க நாங்கள் 135 ரூபாய் நம்ம பே பண்ணி வாங்கிட்டா 21,485க்கு மேலே எக்ஸ்பைரி எல்லாம் முடியுது, எங்கே வேணாலும் முடியலாம். அதுதான் அவர்களுக்கு ப்ராஃபிட். இதுவே சந்தை 21,350லேயே முடியுது. 3 நாள் கழித்து எந்த இடத்தில் நம்ம பார்க்குறோமோ அதே இடத்துல இப்போ முடியுது. சந்தை முடிஞ்சாலும் இதனுடைய மதிப்பு என்னென்னா 0. அப்போது நான் முதலீடு பண்ண 6,750 ரூபா என்ன ஆகும் அப்படின்னா 0வாக மாறிடும். அப்போ என்னுடைய நஷ்டம் எவ்வளோ? 6,750. இதுவே 21,485க்கு மேலே முடிஞ்சால் எவ்வளோ வேணாலும் முடியலாம், எங்கே வேணாலும் முடியலாம். அப்போ இன்ஃபினிட்டிவ் ப்ராஃபிட். அப்போது ரிஸ்க் ரிவார்டில் பார்க்கும்போது 0வானா 6,750 ரூபா எனக்கு மொத்த நட்டமே. ஆனால் லாபம் என்றால் எவ்வளோ வேண்டுமானாலும் வரலாம். இதுவே
செல் பொசிஷன் ஷார்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா இந்த அவங்க கலெக்ட் பண்ணுற ப்ரீமியம் 6750 ரூபா தான் அவங்களுக்கு கிடைக்கும். மொத்தமாக 0 ஆனாலே, அதாவது 21,350 இந்த கான்ட்ராக்ட் இப்போ முடிஞ்சாலும் அது 6750 0 ஆகிடும். அதுதான் அவர்களுக்கு அதிகபட்ச லாபம். ஆனால் அந்த அதிகபட்ச லாபத்தை அவங்க அடையிறக்காக அவங்க என்ன பண்ணணும்னா மார்ஜின் தொகை, அதாவது ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட்டுங்கிறத பே பண்ணணும். அப்போது அது எவ்வளோ பே பண்ணுவாங்கன்னா அது அந்தந்த கால சூழ்நிலையில் அவங்க பதிவு பண்ணுறது. இப்போ இருக்கிற பதிவு வந்துட்டு 1 லட்சத்துலேருந்து 2 லட்சத்துக்குள்ளே இருக்கும் ஒரு லாட்டை ட்ரேட் பண்ணுறதுக்கு. அப்போது பையருக்கு என்னென்னா நம்மளுக்கு லிமிட்டட் லாஸ் ஹை ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸுங்கிறது குறைவு, ப்ராஃபிட்டுங்கிறது அதிகம். ஆனால் இதுக்கு அப்படியே மாற்றி இருக்கிறது தான் செல்லருக்கு. லிமிட்டட் ப்ராஃபிட் ஹியூஜ் ரிஸ்க், ஏன்னா அதுக்கு எல்லையே கிடையாது. இதுதான் நம்மளுக்கு முதல் லாங் பொசிஷன் அண்ட் ஷார்ட் பொசிஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த இடத்துல இருந்து மிஸ்டேக்ஸ் என்ன, எல்லாரும் மேற்கொள்கிறது மிஸ்டேக் என்ன அப்படின்னா நம்ம வந்து 2A மிஸ்டேக் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறோம். இந்த 2A அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லணும். அப்போ முதல் A அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆவரேஜ். இது வந்து சராசரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சராசரி வர்த்தகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ சந்தையை பற்றி நம்மளுக்கு கணிக்க தெரியாது. ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போது இந்த இடங்களில் இப்போ நான் இதை 135 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டேன். சந்தை இறங்கவே இல்லாமல் இந்த இடத்துக்கு மேலேயே 21,350 ஒரு புள்ளிங்கூட இறங்காமல் மேலேயே போயிட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு இல்லை. ஏன்னா இங்கே 0 மதிப்புள்ள பொருளுக்கு 135 ரூபாய் இப்போ மதிப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது ஒரு இறக்கம் அடையாமல் சந்தை மேல் நோக்கியே போயிட்டு இருக்கும்போது ஆப்ஷன் பையருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்போ சந்தை இருக்கிற இடத்துலேருந்து, இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலேருந்து இறங்கி ஏறக்க முயற்சி பண்ணுறாங்க, திருப்பி இறங்குறாங்க, திருப்பி ஏறுறாங்க. இந்த மாதிரி நடக்கும்போது தான் டிகே அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும். இந்த டிகேக்கு உங்களுக்கு புரிதலுக்காக டெப்ரிஷியேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு சொத்து மதிப்பு வாங்குகிறோம் அப்படின்னா, வாகனமோ இல்லை அசட்டோ வாங்கினாலும் ஒரு சில நாட்களுக்கு பிறகு நீங்கள் பில்டிங் அப்படின்னு வாங்கினீங்கன்னா தேய்மானம், லேண்டு வெறும் இடத்த மட்டும் வாங்கினீங்கன்னா அப்ரிஷியேஷன். அப்போது ஒரு பில்டிங் வந்து நம்ம கட்டிட்டோம்னா 1 வருஷமோ 2 வருஷமோ கழித்து அதை நம்ம பயன்படுத்தினால தேய்மானம் ஏற்பட்டிருக்கும், அதோட விலை குறையும். அதுபோல் இங்கே வந்து அந்த டிகே டெப்ரிஷியேஷனுங்கிறது விரைவாக நடைபெறும். அது எதை நோக்கினா எக்ஸ்பைரியை நோக்கி. அப்போது யாருக்கெல்லாம் வாங்கினதுமே மேலே போகிறாங்களோ அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்க வாங்கினதுக்கப்புறம் இறங்கி ஏறுற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டால் டெப்ரிஷியேஷன் வந்துடும், டிகே வந்துடும். அப்போது 21,350 135 ரூபா கொடுத்து நான் எக்ஸ்பைரி மட்டும் நான் ஹோல்டு பண்ண போகிறேன்னு ஒருத்தர் முடிவு எடுத்துட்டா சந்தை எங்கே வரணும்? பை பண்ணனால 21,485 வந்தால் தான், முடிஞ்சால் தான் காஸ்ட். அதாவது இந்த இடத்துல இருந்து சந்தை 135 புள்ளிகள் ஏறினாலும் அது காஸ்ட்டு தான், ப்ராஃபிட் வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் 135 ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அப்போ மார்க்கெட் வந்துட்டு 21,485 முடிஞ்சால் தான் காஸ்ட்டு, 21,350 முடிஞ்சாலும் 0. இதுதான் லாஜிக். அப்போ நான் 135 ரூபாய்க்கு நான் வாங்கினதுனால சந்தை இறங்குது. சந்தை இறங்கும் போது 135 ரூபாயிலிருந்து நான் உடனே என்ன பண்ணுறேன், 100 ரூபா வந்ததுமே மீண்டும் வாங்குகிறேன். இரண்டாவது அது 100 ரூபா வருது அப்படின்னு நீங்கள் பை பண்ணிங்கன்னா, இப்போ சந்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 21,350 21,300 வந்துட்டு திருப்பி 21,350 மீண்டும் வந்தாலுமே இது 135 ரூபாயை அடையாது. காரணம் டிகே ஏற்பட்டு 110 ரூபா இல்லை 120 ரூபா அந்த மாதிரி ஆகிடும்.
திருப்பி மார்க்கெட் 21,350லேருந்து திருப்பி 21,250 வந்துட்டு 21,250 வந்துட்டு திருப்பி 21,350 வந்தாலே உங்களுக்கு என்ன ஆகிடும், அது ஒரு 60 ரூபாய் 80 ரூபாயாக மாறிவிடும். அப்போ இதை நீங்கள் தெரிஞ்சுக்காம, இந்த டிகேங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காம நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் மேற்கொள்வீங்க. அப்போ 135 ரூபாய்க்கு வாங்குவீங்க, மீண்டும் 100 ரூபா வந்தால் அதையும் வாங்குவீங்க, ஒரு 75 ரூபா வந்தால் மீண்டும் வாங்கலாம், 50 வந்தால் வாங்கிக்கலாம், 30 வந்தால் வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த 135 ரூபாய்க்கு ஒரு லாட் கிடச்சா 100 ரூபாய்க்கு 2 லாட்டாக வாங்குவீங்க, 75 ரூபாய்க்கு 4 லாட்டாக வாங்குவீங்க. அதாவது இந்த விலையை ரொம்ப சீப்பாக, விலை குறைய குறைய ஒரு பொருள் நம்மளுக்கு வந்துட்டு மதிப்பு குறைஞ்சா அதை நல்லா நம்ம அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறக்காக நீங்கள் ஆவரேஜ் மெத்தட் அப்படிங்கிறது மேற்கொள்வீங்க. இது சந்தை உங்களுடைய விலைக்கு மதிப்பு 21,485 வராமல் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த மாதிரி ஆவரேஜ் மதிப்பு செய்யும்போது என்னாகும்னா, ஒரு விளையாட்டு போட்டியை, தோல்வியுற்ற விளையாட்டு போட்டியை ஹைலைட் மறு ஒளிபரப்புலையாச்சும் ஜெயிப்பாங்களா அப்படின்னு பார்க்குற மாதிரி ஒரு எண்ணமாக மாறிவிடும். நம்ம மனசு என்ன சொல்லணும்னா, நம்ம நினச்சது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசு சொல்லும். இருந்தாலும் இது நடைபெறுமா? இந்த ஆவரேஜ் மெத்தடை நீங்கள் பயன்படுத்தி எத்தனை முறை நீங்கள் லாபத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னு ஒன்று எடுத்திங்கன்னா 98% லாஸில் தான் வந்திருப்பீங்க. கேபிட்டலே போயிருக்கும். கேபிட்டல் போனது இல்லாமல் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பெயர் வைப்போம், பங்கு சந்தை ஒரு ஏமாற்று வகை, இதில் யாருமே ஈடுபடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ஒரு விழிப்புணர்வாக யாரும் ஏற்படாதீங்க, நான் பட்ட நஷ்டத்தை நீங்கள் யாரும் படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் உங்களுக்கு நான் வழிகாட்டுதல் செய்கிறேன், இது செய்கிறதும் சரி செய்யாதும் சரி உங்களோட எண்ணம் அப்படின்னு நம்ம மற்றவங்களுக்கு அறிவுரை கூற போயிடுவோம். ஆனால் நம்ம செஞ்சது தப்பு, அந்த தப்பை திருப்பி செய்யக்கூடாது நம்மளுக்கு தெரியாமல் நம்ம மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்ல நம்ம போயிடுவோம். 2% தான் ப்ராஃபிட்லேயே வந்திருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆவரேஜ் மெத்தட் அப்படின்னு ஒன்று எடுத்து எத்தனை முறை நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட்டில் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் பின்பற்றி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அப்போது ஆவரேஜ் அப்படிங்கிறது செய்யவே கூடாது. அப்போ ஆவரேஜ் செய்யக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்னா, அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை. அக்செப்டன்ஸ் என்ன? அக்செப்டன்ஸ்னு என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். லாஸை அக்செப்ட் பண்ணக்கூடிய இடத்த தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். எனக்கு 135 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், இது 100 ரூபா தான் நான் லாஸை புக் பண்ணிவிட்டு அடுத்து என்னோடய வேறு ஏதாச்சும் ஒரு எண்ணத்தை செலுத்தி வேறு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு இருக்கும்போது வியாபாரம் சென்று அதாவது செய்யலாம் அப்படின்னு தோன்றிட்டா நீங்கள் சரியான பாதையில் போயிடுவீங்க. இந்த 135 ரூபாயை நான் தப்பாக வாங்கிட்டேன், இது எப்படியாச்சும், அதாவது இங்கே என்ன விஷயம்னா, ஒரு தவறான இடத்துல ஒன்றை வாங்கிட்டு அந்த தவறை சரி செய்வதாக நீங்கள் நினச்சி மீண்டும் மீண்டும் பல தவறுகளை கொள்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. அப்போது அதுக்கு லாஸ் அக்செப்ட். இதான் 135 ரூபாயும் 1750 ரூபா என்னுடைய நஷ்டமா, பரவாயில்ல போனால் பரவாயில்ல போயிட்டு அடுத்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க, சிறப்பான ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அப்போ அந்த சிறப்பான ஸ்ட்ராட்டஜி எப்போல்லாம் அமையுதோ அப்போ மட்டும் நீங்கள் வர்த்தகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் இங்கே ஒரு தப்பை முன்னிறுத்தி அந்த தப்பையே திருப்பி திருப்பி தப்பு செய்ய போயிடுவீங்க. அப்போது ஆவரேஜ் அப்படிங்கிறத பண்ணாமல் லாஸ் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது, இது முதல் வாய்ப்பு என்ன, பை டு செல் பண்ணுறவங்களுக்கு லாங் பொசிஷனுக்கு தான், ஏன்னா லாங் பொசிஷனுக்கு தான் அதிகமாக ஆவரேஜ் பண்ணுவாங்க அதனால். அடுத்தது இந்த செல்லர், இது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அந்த ப்ரீமியத்தை கலெக்ட் பண்ணுறவங்க, இங்கே நிறைய பேர் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லி கொடுப்பாங்க, செல்லர் தான் ஈஸியாக எல்லாமே ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஓடிஎம் ஆப்ஷனை போயிட்டு தள்ளி இருக்கிறவனை போய் நீங்கள் செல் அடித்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 0 ஆகிடும். அதை அப்படியே பேக்கெட் பண்ணிடலாம். இதை நீங்கள் பேங்க்கில் போய் போட்டு முதலீடு பண்ணி வச்சுருந்தாலும் கூட வட்டி எவ்வளோ கொடுக்குறானோ அதை விட இங்கே ஜாஸ்தியாக வரும் அப்படிங்கிற மாதிரி தோன்றும். நம்மளும் இப்படியேன்ட்டு நம்மளும் ஒரு 2 மாதம் 3 மாதம் பின்தொடருவோம். 4வது மாதம் ஒரு ஒன் சைடு ப்ரீமியமாக 24 ரூபா இருக்கிறவன் 240 ரூபா போயிடுவான் இல்லையா, 10 ரூபாய் இருக்கிறவன் 200 ரூபாயே போயிடுவான். ஏதோ ஒரு முனையில் அப்படி போயிடுவான். இது நீங்கள் எப்படியோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது
அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று செய்யணும். உலகத்திலேயே மிக தவறான ஒரு இதுனா அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். எல்லாரும் சொல்லுவாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சு எப்படியோ வெளியில் வந்துடலாம், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் ஏன் செய்கிறோம் அப்படின்னா, ஒரு தவறான இடத்துல, அதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கிற இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனால தான் அந்த தவறை அட்ஜஸ்ட் பண்ணி வெளியில் வர வேண்டியதாக இருக்குது. இந்த அட்ஜஸ்ட் பண்ணி வெளியில் வந்தால் கடைசியில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பை, இங்கே ஒரு செல், இங்கே ஒரு செல், இங்கே ஒரு பைன்னு மாற்றி 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 நீங்கள் வியாபாரம் செஞ்சு கடைசியில் நில் அப்படிங்கிற ஒரு இடத்துல கொண்டு வந்து முடித்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ், அப்பாடா அப்படின்னு நம்ம உட்காருவோம். இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாங்கிற மாதிரி எவ்வளவு மன உளைச்சலை நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் ஒரு பின்னோக்கி பார்த்தா தெரியும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி ஒரு கோர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு வந்துட்டாலே அப்போ நீங்கள் ட்ரேடு பண்ணுற இடமே தப்புன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிற மாதிரி அர்த்தம். ட்ரேடே தப்பான இடத்துல, ஏன்னா தப்பான இடத்துல ட்ரேட் பண்ணது என்ன, கரெக்டான இடத்துல நீங்கள் ட்ரேடு பண்ணால் என்ன பண்ணுவீங்க, ப்ராஃபிட்டில் வருவீங்க. அப்போது ராங் ட்ரேடு நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் என்ன பண்ணும், தவறாகும். அப்போ என்ன பண்ணுவீங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவீங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யறதுக்கு உங்கள் கிட்ட ஏகப்பட்ட மணி இருக்கணும். ஏன்னா இங்கே வந்து மார்ஜின் தொகை கட்டணும். அப்போ மார்ஜின் தொகை கட்டணும். ஒரு லாட் பண்ணுறதுக்கு 1 லட்ச ரூபா தேவைன்னா 10 லாட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு 10 லட்ச ரூபா தேவை. 30 லாட்டு நீங்கள் பண்ணணும்னா 30 லட்ச ரூபா தேவை அப்படின்னு நான் சொல்லுவேன். உடனே இது இவர் அறியாமல் பேசுகிறாருன்னு கூட சிலர் தோன்றி, இதுக்கு நான் வந்துட்டு இந்த காலை நான் செல் பண்ணுறேன் அப்படின்னா ஓடிஎம் ஆப்ஷனை போய் நான் பை பண்ணி இந்த மார்ஜினை நான் பாதியாக குறைச்சிடுவேன். அப்போ இதுவும் கூட அவருக்கு தெரியாமல் பதிவு பண்ணுறாருங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் இதுக்கப்புறம் கூட வரலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வாழ்க்கை அப்படின்னு இருந்தால் அது வந்துட்டு வாழ்க்கைக்கு ஒரு சிலது விட்டு கொடுத்து சிலது பண்ணலாம். ஆனால் மார்க்கெட்டுக்கு விட்டு கொடுத்து உங்கள் கேபிட்டலை நீங்கள் எப்படி காப்பாற்றுவீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு வேர்டு உள்ளே வந்தாலே நீங்கள் ட்ரேடு பண்ணுற இடமே தவறு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம பண்ணுற எல்லா வர்த்தகமும் என்ன ஆகாது, சரியான வர்த்தகமாக இருக்காது. தவறான வர்த்தகம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ நான் ஒரு 10 வர்த்தகம் பண்ணுறோன்னா சரியான வர்த்தகம் ஒரு 8ஆகவும் தப்பான வர்த்தகம் ஒரு 2 இருந்ததுன்னா நல்லதாக போயிடும், பிரச்சனையே கிடையாது. அப்போது இதற்கு ஒரே ஒரு தீர்வு என்னென்னா, லாஸ் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் எடுத்துட்டீங்க. நான் என்ன வேணாலும் ட்ரேட் பண்ணுவேன், தப்புன்னு நடந்தால் ஆவரேஜும் நான் எடுக்க மாட்டேன், அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் எடுக்க மாட்டேன், லாஸை அக்செப்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா, சந்தைக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் சந்தையில் நீண்ட நாள் நீங்கள் வந்து பயணம் செய்ய முடியும். இதனை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம வந்துட்டு இந்த லாஸ் அக்செப்டன்ஸை பற்றி நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதனால் இந்த 2A மிஸ்டேக்கை ஒரு ஏவால் நீங்கள் திருத்த முடியும். அதுதான் அக்செப்டன்ஸ். இதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது உங்களுடைய வர்த்தகத்தை லாஸை முன்னோக்கியே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த லாஸ் வந்தால் நான் பரவாயில்லன்னு ஏற்றுக்கிட்டு நீங்கள் வியாபாரம் செய்கிற வரை நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஆவரேஜ் மெத்தேடும் அட்ஜஸ்ட்மெண்ட் மெத்தேடும் நீங்கள் இத்தனை நாள் எத்தனையோ பின்பற்றிருப்பீங்க. இது பண்ணினதுக்கப்புறம் உங்களோட மன உளைச்சல் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். லாஸை ஸ்மால் லாஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சின்ன லாஸை பிக் லாஸாக தான் நீங்கள் மாற்றிருப்பீங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுப்பீங்க, அதுலேயும் லாஸ் வரும், திருப்பி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுப்பீங்க, அதுலேயும் லாஸ் வரும். ஆவரேஜ் பண்ணுவீங்க, அதுவும் லாஸ் வரும், திருப்பி ஆவரேஜ் பண்ணுவீங்க, அதுக்கு லாஸ் வரும். அப்போது ஒரு 1000 ரூபாய் லாஸ் ஆகிற வர்த்தகத்தை ஒரு 10,000 ரூபாய் லாஸாக மாற்றுறது தான் இந்த ரெண்டோட வேலையுமே. ஆவரேஜ் மெத்தடாக இருந்தாலும் சரி, அட்ஜஸ்ட்மெண்ட் மெத்தடாக இருந்தாலும் சரி. இதை நான் சொல்கிறதில்ல, இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க. இதுக்கு அப்பாற்பட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கூட செய்ய தெரியலன்னா அப்புறம் எப்படி மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். என்னை பொறுத்தவரை அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டே தெரியாமல் இருக்கிறதே நல்லது. லாஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் மிக முக்கியம். நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி நான் எத்தனை முறை நான் பின்பற்றுறேன், எனக்கு எத்தனை முறை லாபம், எத்தனை முறை நஷ்டம் அப்படிங்கிறது மட்டும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் வர்த்தகங்கள். அதனால் ஆவரேஜ் மற்றும் அட்ஜஸ்ட்மெண்ட்டை உங்கள் வர்த்தக அகராதி, உங்கள் ட்ரேடுங்கிற இடத்துல என்னென்னலாம் நினச்சிருக்கீங்களோ அந்த அகராதியில் இந்த 2 வார்த்தைகளை நீங்கள் நீக்கிடுங்க. ஒரே ஒரு வார்த்தையை மேல் நோக்கி எழுதுங்க, அதான் அக்செப்டன்ஸ். இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ
இதை பின்பற்றுங்க. யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ இதை பின்பற்ற வேண்டாம். இது உங்களுடைய முடிவெடுக்கிறது தான். இந்த காணொளி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபீட்பேக்காக பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.